கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வயதான பாட்டியம்மா தன்னுடைய பேரனை அன்போடு எடுத்து வளர்த்து வந்தாள். அவனுடைய தாய் தந்தையர் இருவரும் மன வேறுபாடு காரணமாக விவாகரத்து செய்து போய்விட்டார்கள். எனவே அந்த ஒரு பேரனை அந்த பாட்டியம்மா மிகவும் சந்தோஷமாக வளர்த்து வந்தாள். தான் செல்லுகிற ஆவிக்குரிய திருச்சபைக்கு கொண்டு சென்று அங்கே எல்லா வேதாகம கல்வியும் அளித்து அவனை செம்மையானவனாக வளர்த்தினாள். ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அவன் நல்ல ஆரோக்கியமான வாலிபனாய் வளர்ந்த பிறகு தனது சபையை சேர்ந்த ஒரு ஆவிக்குரிய ஒரு பெண்ணை அவனுக்கு மணமுடித்து கொடுத்தாள். அவர்கள் இருவரும் தொலை தூரத்தில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு குடியேறி அங்கே வாழ ஆரம்பித்தார்கள். ஒரு முறை விடுமுறைக்கு அவர்கள் வந்திருக்கும் போது அவன் இவள் சென்று கொண்டிருக்கிற ஆவிக்குரிய சபைக்கு செல்லாமல் வேறு ஒரு உலக பிரகாரமான சபைக்கு செல்வதை கேள்விப்பட்டு அவனிடத்தை விசாரித்தாள். அப்பொழுது அவன் சொன்னான், நானும் எனது மனைவியும் இந்த சபையை சேர்ந்தவர்கள் தான், ஆவிக்குரிய நம்பிக்கைகளோடு வளர்ந்தோம். ஆனால் அவளுடைய பெற்றோரும் என்னுடைய பெற்றோரும் வெவ்வேறு சபைகளை சேர்ந்தவர்கள். நாங்கள் வசிக்கும் இடத்தில் உள்ள எந்த சபைக்கு செல்வது என்று பார்ப்பதற்காக நானும் அவளும் ஒரு காயினை வைத்து டாஸ் போட்டு பார்த்தோம். 3 முறை நாங்கள் இப்பொழுது செல்லுகிற சபைக்கு செல்லும்படியாக விழுந்தது. ஒரு முறை மட்டுமே நாம் ஏற்கனவே வளர்ந்த ஆவிக்குரிய சபைக்கு போகும்படி விழுந்தது. எனவே மெஜாரிட்டி பக்கம் இருக்கட்டும் என்று நாங்கள் வேறு சபைக்கு சென்று வருகிறோம் என்று சொன்னான். அப்பொழுது அவள் சொன்னாள், இது ஒரு சூதாட்ட முறை. சூதாட்டத்திலே ஒரு குறிப்பிட்ட எண் விழுந்து கொண்டே இருந்தால் அது அதிர்ஷ்ட எண் என்று ஆகிவிடாது. கடவுள் நமக்கு பகுத்தறிவை தந்திருக்கின்றார். நாம் அவர்களை வந்து ஜெபம் செய்து அவருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வெளிப்படுத்தும்படி கேட்டுக்கொண்டே இருக்கும்போது நாம் செல்ல வேண்டிய வழி இன்னதென்று போதித்து அவர் நடத்துவார். அதை விட்டு சூதாட்ட முறையிலே காயின் போட்டு பார்த்து ஒரு குறிப்பிட்ட திருச்சபைக்கு செல்கிறாயே, ஆவிக்குரிய ஆழங்களை விட்டு அவர்கள் உன்னை பூமிக்குரியவர்களாக மாற்றி விடுவார்களே, அப்படியானால் அவருடைய ஆத்மாவை குறித்து அவர்களுக்கு என்ன கவலை? அவர்களுக்கு அவர்களுடைய சபைக்கு ஆள் வர வேண்டும், அவ்வளவுதான். எனவே தேவனுக்கு முன்பாக நீ நம்பிக்கை உள்ளவனாய் இருந்து அவருடைய பிரமாணங்களை ஆராய்ந்து பார்த்து எது சரியானது என்பதை தீர்மானிக்க வேண்டுமே அன்றி இந்த சூதாட்ட முறையினாலே இதிலே ஒன்றுமில்லை. கர்த்தர் நமக்கு அறிவை தந்திருக்கிறார். அறிவாற்றலை பயன்படுத்தி அவருடைய ஆவினாலே நடத்தப்படும் ஒரு அனுபவத்தின் மூலமாக நாம் காரியங்களை தேர்வு செய்ய வேண்டுமே அன்றி ஒத்தையாரட்டையா போட்டு பார்த்த அல்ல என்று சொன்னாள். ஆதி அப்போஸ்தலர்கள் சீட்டு போட்டுத்தானே யூதாசுக்கு பதிலாக மத்தியாவை தேர்ந்தெடுத்தார்கள். அவர்களுக்கு வெளியரங்கமான அடையாளம் காட்டப்படாதனால வெளியரங்கமான அடையாளத்தை காட்டும்படி கர்த்தரிடத்தை ஜெபித்து அதன் பிறகு சீட்டு போட்டார்கள். அது மத்தியாவின் பேரில் விழுந்தது. அதை நம்முடைய வாழ்க்கையை உதாரணமாக கொண்டு நாம் சம வாய்ப்பு உள்ள தீமையும் நன்மையும் வைத்து பார்த்தோம் என்றால் 50% தீமையை தான் அது கொண்டு வரும். எனவே எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானவைகளை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு சொல்லிக் கொடுத்தாள். மத்தேயு 10:16 ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். 1 கொரிந்தியர் 14:20 சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாயிராதேயுங்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்களாயும் இருங்கள். நாம் கர்த்தருடைய வேத வசனங்களிலே தேர வேண்டும், புத்தியிலே தேர வேண்டும். நம்மை தீமைக்கு நடத்தும் இந்த சூதாட்ட முறைகளை பின்பற்றக்கூடாது. அநேக தீமையிலே வாரிக்கொள்ளப்படும் வரை உணராது போகிறார்கள். எனவே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் வாழ கர்த்தர் தாமே நமக்கு நல்ல சிந்தனைகளையும் கிருபைகளையும் தந்தருள்வாராக. ஆமேன்.